நண்பர்களே, உங்கள் மனதிற்குள் ஒரு ரகசிய கதவு இருக்கிறது. அந்த கதவுக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான உலகம் இருக்கிறது. அதைத்தான் நாம் ஆழ்மனம் என்று சொல்லுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் 90% விஷயங்களை இந்த ஆழ்மனம்தான் தீர்மானிக்கிறது. ஆனால் அதை எப்படி இயக்குவது என்று நமக்கு தெரிவது இல்லை. முதலில் ஒன்றை மட்டும் கவனிக்க வேண்டும். உங்கள் விழிப்புணர்வுள்ள மனம் ஒரு காவலாளி போன்றது. உங்கள் ஆழ்மனம் ஒரு மாளிகை போன்றது. நீங்கள் எதை அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதை அந்த காவலாளி உள்ளே அனுப்பி விடுகிறார். ஒரு முறை உங்கள் ஆழ்மனதிற்குள் ஒரு செய்தி சென்று விட்டால் அது உண்மையாகத் தொடங்கும். நம்மில் பலர் ஒரு தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது பிடிக்காது என்று எதிர்மறையாக பேசுவோம். ஆனால் பிரபஞ்சத்திற்கு, ஆழ்மனதிற்கும் வேண்டாம் என்ற வார்த்தை புரியாது. நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை பிம்பத்தை மட்டுமே அது எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். நீங்கள் கடனில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் எப்போதும் கடனை பற்றியே பேசுகிறீர்கள் என்றால் அப்போது உங்கள் ஆழ்மனம் கடன் என்ற பிம்பத்தை மட்டுமே பதிய வைத்து கொள்கிறது. அதனால் இன்னும் அதிகமான கடன்கள் உங்களை தேடி வருகின்றன. இதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் செல்வச் செழிப்போடு இருக்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள். உங்கள் கைகளில் பணம் இல்லை என்றாலும் அந்த உணர்வை உங்கள் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் ஆழ்மனம் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டால் அதற்கான வழிகளை பிரபஞ்சம் தானாகவே உருவாக்கும். நண்பர்களே, உங்கள் ஆழ்மனதிற்கு சில நேரங்களில் மௌனம் தேவைப்படுகிறது. அந்த மௌனம் இருக்கும்போதுதான் ஆழ்மன பதிவுகளை உங்களால் செய்ய முடியும். குழப்பமான மனநிலையில் நீங்கள் எதை செய்தாலும் அது பலன் தரவே தராது. அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உங்கள் மூச்சை கவனித்து பாருங்கள். அந்த அமைதியில் உங்கள் ஆழ்மனதோடு நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய ஆழ்மனதிற்கு ஒரு தர்க்கம் தெரியாது. இது அப்படியா இப்படியா எதுவும் தெரியாது. ஆனால் நம்மை குழப்புவது மட்டும் நன்றாக தெரியும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது சரியா அல்லது இது தவறா என்று ஒரு கேள்வி கூட கேட்க தெரியாது. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை அப்படியே நிறைவேற்றும். அதனால்தான் தூங்குவதற்கு முந்தைய அந்த 10 நிமிடங்கள் மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், உணர்வுதான் எல்லாமே என்று சொல்வார்கள் அல்லவா? வெறும் வார்த்தைகளால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு வெற்றியை விரும்பினால் அந்த வெற்றி கிடைத்துவிட்டதாக ஒரு உணர்வை உருவாக்குங்கள். அந்த மகிழ்ச்சியில் திகைக்கும் அந்த உங்களுடைய மனம் அதற்கான ஆற்றல் உங்களுக்கு வழங்குகிறது. பலர் கேட்கிறார்கள், நான் ஏன் எப்போதும் தோல்வியே நான் சந்திக்கிறேன்? ஏனென்றால் உங்கள் ஆழ்மனதில் தோல்வி என்ற விதை ஆழமாக ஊன்றப்பட்டுள்ளது. அந்த விதியை நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த விதையை நாம் பிடுங்கி எறிய வேண்டும். நான் ஒரு வெற்றியாளன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு புதிய விதையை அங்கே ஊன்றுங்கள். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடந்துவிடாது. இதற்கு தொடர்ந்து பயிற்சி தேவை. ஒரு பாறையில் நீர் விழும்போது அது மெதுவாக தேயும். அதுபோலத்தான் உங்கள் பழைய எண்ணங்களும். மெல்ல மெல்ல புதிய எண்ணங்களை உள்ளே அனுப்புங்கள். ஒரு கட்டிடத்தில் உங்கள் ஆழ்மனம் முழுமையாக மாறிவிடும். நண்பர்களே, நீங்கள் நினைப்பது உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை வரைகின்றன. நேர்மறையான எண்ணங்களை மட்டும் உங்கள் மனதிற்குள் அனுப்பும்போது இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டது என்று உணர்வீர்கள். இதில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் ஆழ்மனதின் சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள்.
ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையட்டும் நண்பர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் பயணிக்கலாம்.